அதன் கிளைகளாக திகழும் ஆசிரியர் பெருமக்களே, கிளைகளாக திகழும் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜஸ்மிகா. நான் 8ஆம் வகுப்பு ஆவணா பிரிவில் படித்து வருகிறேன். நான் இப்போது கர்ம வீரர் காமராஜர் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தாய் நாட்டின் பணியில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளி விளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோயில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் எனும் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் ஓருண்டு. அது தற்போது விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் தேதி பிறந்தவர் தான் கர்ம வீரர் காமராஜர். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி. நாகம்மாள் இவரது தங்கை. இவரது 6வது வயதிலேயே தந்தை காலமானார். பிறகு தன் தாய்மாமன் கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். பின்னர் தாய்மாமன் நடத்தி வந்த துணிக்கடையில் வேலை புரிந்து வந்தார். துணிக்கடையில் வேலை பார்க்கும் போதே செய்தித்தாள்கள் படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இவர் விடுதலை இயக்க கூட்டங்களுக்கும் செல்வார். இவர் விடுதலை இயக்க கூட்டங்களில் பங்கேற்பதை அவரது குடும்பத்தினர் விரும்பவில்லை. ஆகவே அவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினர். அங்கு இவருடைய மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை வைத்திருந்தார். காய்கறி கடையில் வேலை பார்க்க தொடங்கினார். அங்கும் இவரது விடுதலை இயக்க பணிகள் தொடங்கின. வைக்கம் என்ற ஊரில் குறிப்பிட்ட சில தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை இருந்தது. அந்த தடையை நீக்க சத்தியாகிரகம் நடந்தது. அதில் காமராஜர் பங்கு கொண்டார். இவர் உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டு பல முறை நாட்டிற்காக சிறை சென்றுள்ளார். 1940ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். காமராஜர் முதலமைச்சர் ஆனதும் போட்ட முதல் கையெழுத்து மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிகளை திறப்பதற்கு, மேலும் புதிதாக 12,000 பள்ளிகளை தொடங்கி வைத்து இலவச கல்வி, கட்டாய கல்வி என பல திட்டங்களை உருவாக்கி கல்வி புரட்சி செய்தவர் கர்ம வீரர் காமராஜர். கல்வி, தொழில், பொருளாதாரம், விவசாயம் ஆகிய துறைகளில் தமிழகம் வியக்கத்தக்க முன்னேற்றம் கண்டது. செயற்கரிய செய்பவர்களே பெரியோர்கள் என்பதனை உணர்த்தும் வகையில் காமராஜர் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார். கிராமங்களிலும் பல பள்ளிகளை கொண்டு வந்தார். ஆனாலும் பள்ளிக்கு செல்லாமல் மாடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவனை பார்த்து, ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கேட்டார். அச்சிறுவனோ, பள்ளிக்கு சென்றால் வயிற்றுக்கு என்ன செய்வது, மாடு மேய்த்தால் தான் சோறு என்று கூறியது அவரை வருத்தத்தில் ஆழ்த்தியது. எனவே பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மேலும் ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த மாணவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. SLC வகுப்பு துறையில் கல்வி இலவசமாயிற்று. காமராஜர் ஆட்சியில் கல்வி பொதுவுடைமை ஆயிற்று. காமராஜர் ஆட்சியில் இருந்த 9 ஆண்டுகளும் பொற்காலமாகும். காமராஜர் அவர்கள் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தனது முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார். காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காலமானார். படிக்காத மேதை காமராஜருக்கு பாரத ரத்னா பட்டத்தை அளித்து இந்திய அரசு அவரை பெருமைப்படுத்தியது.